தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திராவிடம் தற்போது தேவையா? திராவிடம் தற்போது தேவையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 1920ஆம் ஆண்டு வாக்கில் திராவிடம் தமிழகத்தில் தோன்றியது என்று சொல்லலாம். ஆழமாக தோன்றியது என்று சொல்லலாம். திராவிடத்துக்கு விதை விதைக்கப்பட்டது, நீர் பாய்ச்சப்பட்டது, வளர்த்தெடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சென்னை மாகாணத்தில் அரசு பணிகள், அரசின் முதன்மையான பணிகள், கட்சியின் முக்கிய பணிகளில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம்தான் இருந்தது. பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசு பதவிகளிலோ கட்சி பதவிகளிலோ முதன்மையான பணிகளிலோ இடம்பெயர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த இந்த பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கியதுதான் இந்த திராவிடம். அப்பொழுது சென்னை மாகாணம் என்றுதான் இருந்தது. சென்னை மாகாணம் என்று சொல்லும் பொழுது அதில் ஆந்திரம், மலையாளத்தின் சில பகுதிகள், கர்நாடகாவின் சில பகுதிகள், தமிழகம் ஆகியவை இருந்தது. ஆக கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம் ஆகிய மொழி பேசுகின்ற மக்கள் ஒன்று கூடி பார்ப்பனத்துக்கு மாற்றாக, ஆரியத்துக்கு மாற்றாக, பார்ப்பனியத்துக்கு மாற்றாக இந்த திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தனர். பார்ப்பனியத்துக்கு எதிரியாக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தனர். பார்ப்பனியத்தை ஏறத்தாழ விரட்டியடித்தனர் என்று கூட சொல்லலாம். 1956ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்கப்பட்டன. அந்தந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற நிலங்கள் ஒரு தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டு மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் கன்னட மொழி பேசுகின்ற பகுதிகள் கர்நாடகா மாநிலம் என்று அழைக்கப்பட்டன. தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் ஆந்திரா என்று அழைக்கப்பட்டன. மலையாள மொழி பேசுகின்ற மக்கள் கேரளா என்று அழைக்கப்பட்டன. ஆக கர்நாடகா, ஆந்திரா, தமிழகம், கேரளா ஆகிய 4 தனி மாநிலங்கள் உருவாக்கின. அந்தந்த மொழி பேசுகின்ற மக்கள் அந்தந்த பகுதியில் வசித்தனர். சென்னை தலைமையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சென்னை மாகாணத்தில் தமிழர்கள் ஏறத்தாழ 90% மேற்பட்டோர் உள்ளனர். ஆனால் சென்னை மாகாணம் என்று இருந்த பொழுது, மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இந்த சென்னை மாகாணத்தில், குறிப்பாக இப்போதுள்ள தமிழகத்தில் ஊடுருவி விட்டனர். திருமலை நாயக்கர் தமிழகத்தில் படையெடுத்து வந்த பொழுது பஞ்சம் பிழைப்பதற்காக பன்றி கொடி பறக்கவிட்ட அந்த நாயுடு ரெட்டியார் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திலே இடம்பெயர்ந்து விட்டனர். தற்பொழுது சென்னை மாகாணம் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. அது தமிழ் மாநிலம். தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் வசிக்கின்ற நிலம், தமிழர்கள் வாழ்கின்ற பூமி. இவற்றில் ஏறத்தாழ 10%க்கும் குறைவான மக்கள் தான் இந்த மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள். கன்னட மொழி பேசுகின்ற மக்கள் நான் கன்னடன் என்று உள்ளார்கள். தெலுங்கர்கள் நான் தெலுங்கன், மலையாளிகள் நான் மலையாளி என்று உள்ளார்கள். அவர்கள் இப்பொழுது திராவிடத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கென்று தனி மாநிலம் உருவாக்கப்பட்ட காரணத்தால் கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் தனி மாநிலம் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் தனி அமைப்பை உருவாக்கி அந்தந்த மொழி வெறியர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் தமிழ்நாடும் அதே போன்று தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கு தமிழன், நான் தமிழன் என்ற உணர்வு ஏற்படுத்தப்படவில்லை. இங்கு மட்டும் நான் திராவிடம் என்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. திராவிடம் என்று சொன்னால் கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், தமிழர்கள் 4 பேர் சேர்ந்ததுதான் இந்த திராவிடம். இங்கு உருவாகின்ற அனைத்து அரசியல் அமைப்புகள் அனைத்துமே திராவிடத்தை மேற்கோள் காட்டிதான் அமைக்கப்பட்டு வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திராவிடர் கழகம் என்று திராவிட அமைப்புகள் உள்ளன. இந்த திராவிட அமைப்புகளின் தலைவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் யாருமே தலைவர்கள் கிடையாது. கருணாநிதி தெலுங்கர், வைகோ தெலுங்கர்,
பிரேமலதா தெலுங்கர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் கன்னடர், மலையாளி. இவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது. தமிழர் நிலத்தில் இந்த மாற்றுமொழி பேசுவோர் திராவிடம் என்ற ஒரு பெயரை புனைந்து கொண்டு நம்மளை ஒருங்கிணைத்து அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அரியணை செய்கிறார்கள். தற்பொழுது திராவிடம் தேவையில்லை, தமிழம்தான் தேவை. நான் தமிழன். தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது தமிழ் மொழி பேசுகின்றவர்களுக்காக, தமிழ் மாநிலம் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அந்த திராவிடம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் எல்லாம் பிரிந்து போய்விட்டார்கள். ஆக தமிழர்களும் பிரித்து விடப்பட்டார்கள். அப்ப நாம் தமிழர் என்ற ஒரு உணர்வு தான் வேணும். ஆக திராவிடத்தை தூக்கி வீச வேண்டும். திராவிடம் இப்பொழுது தேவையில்லை. 1967ஆம் ஆண்டு அண்ணாதுரை முதலமைச்சரான உடனே திராவிட நாடு கோரிக்கையே அண்ணாதுரை கைவிட்டு விட்டார். ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. திராவிடம் திராவிடம் என்று பேசி ஆட்சிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இனிமேல் நம்மளை அசைக்க முடியாது என்று கருதி திராவிட நாடு கோரிக்கையே அண்ணாதுரை கைவிட்டு விட்டார். ஆகவே நாமும் அந்த திராவிடத்தை கைவிட வேண்டும். நாம் தமிழர் என்ற உணர்வு வேண்டும். இது நம்முடைய தமிழர் பூமி, நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழினம், நம்முடைய தமிழ் சொந்தம், நம்முடைய தமிழ் குடி. இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வு வேண்டும். திராவிடம் தற்பொழுது தேவையில்லை. தூக்கி எறியப்பட வேண்டியது திராவிடம். திராவிடத்தை தூக்கி வீசுவோம். நாம் தமிழராய் வாழ்வோம்.